திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் சபரீசனுடைய பெண் டீமாலும் தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் வளைக்கப்பட்டு கூட்டணி இங்கே வரல. அதாவது வந்து உலக வரலாற்றிலேயே எதிர்க்கட்சிகளை பற்றி மட்டுமே விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்த ஊடகங்கள் தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் தான். நாங்கள்லாம் வந்து அம்மாவினுடைய வளர்ப்புகள், எங்களுக்குள்ள 1000 பங்காளி பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி எங்களுடைய மனமாச்சரியங்களை விட்டு கொடுத்து நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எடப்பாடியார் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் நேற்றே அவர் சொல்லிட்டார். குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து திருமாவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாக ஒலித்தவர் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய 90% பேர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுடைய பிரச்சனையில் அவருக்கு குரல் கொடுக்கலை. நடுஇரவில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்து சந்திச்சுட்டு அடுத்து சொல்லிட்டு போனார். வேங்கவேல் பிரச்சனையில் வழக்கு போட்டவங்க மேலேயே வழக்கை பாய்ச்சினாங்க. நான் கேட்குறேன், பாஜகவை ஒரு தீவிரவாத இயக்கமாக சொல்லி சித்தரித்து கொண்டு ஒரு பூச்சாண்டியை காட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. தமிழினத்துக்கு விரோதமாக இருந்த, தமிழினத்தில் இன்றைக்கி அத்தனை அவலங்களுக்கும் காரணமாக இருந்தது காங்கிரஸ் பெரிய இயக்கம். 1.5 லட்சம் தமிழர்களை, ஈழத்தமிழர்களை சுட்டு கொண்டது யார்? அதுக்கு அவர்களுக்கு பின்புலத்தில் இருந்தது யார்? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் வந்து இது காங்கிரஸ் பெரிய இயக்கம்னு சொல்லி தமிழகத்திலிருந்து 5 அல்லது 6 நபர்களை வந்து கவர்னராக ஆக்கி காட்டியது. இந்தியாவில் ஆளுநராக ஆக்கி காட்டியவர்கள் பாஜக. இன்றைக்கி துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழரை உருவாக்கி இருப்பது பாஜக. எந்த இடத்துல அது காங்கிரஸ்காரங்க ஆக்கியிருக்காங்களா? சிதம்பரத்துக்கே கேபினட் அந்தஸ்து எப்போ கொடுத்தாங்க? 1999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 114 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்கோன்னு யார் சொல்கிறா? நான் சொல்லலை. உங்கள் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனே தாந்தெல்லாம் மண்ணாரி போட்டுக்கிட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊழலின் ஊற்றுக்கண் திமுகன்னு சொல்லி புரட்சி தலைவர் அம்மா சொல்லுவாங்க. அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக. அவங்களுடைய மதுரை மேயர் இந்திராணியினுடைய கணவர் பொன் வசந்த் யார் கைது செய்கிறா? உங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, திமுக அரசால் நடத்தப்படுகின்ற லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்கிறது. எப்படி மத்தியில் வந்து நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்தபோது அந்த கட்சியில் அங்கம் வகிக்கிற தலைவர் கருணாநிதியினுடைய பொண்ணு கனிமொழியை 2G வழக்கில் கைது செஞ்சாங்களோ, இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நான் மத்திய அமைச்சர் தெரியுமா, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனவரை பிடிச்சி 1.5 வருஷம் வச்சாங்களே திகார் ஜெயிலில். யார்? ஆர் ராசா, மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார்ல, தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார்ல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய இணைகிறார் அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு காசிநாத பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதுல. மகிழ்ச்சி. ரொம்ப புன்னகையோட, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு உணர்வுகளோட, வீரியத்தோட பயணிக்கிறீங்க போல தெரியுது நேற்றுலேருந்து. நிச்சயமா, நேற்றுலேருந்துன்னு இல்லை, நாங்கள் அதிமுகவில் அப்படி தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆனாலும் நேற்று வந்து உங்கள் பங்காளி திருப்பி கட்சியில் சேர்ந்துட்டாரு, இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டாரு. 2 பேரும் மாறி மாறி இனிப்புகளை பகிர்ந்து கொள்வதை போல ட்வீட்டுகளை பகிர்ந்து கொள்றீங்க. நாளைக்கு மோடி வரப்போகிறாரு, ரொம்ப தைரியமாக இருக்கிறீங்களோ? நிச்சயமாக. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் சபரீசனுடைய பெண் டீமாலும் தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் வளைக்கப்பட்டு கூட்டணி இங்கே வரல. அதாவது வந்து உலக வரலாற்றிலேயே எதிர்க்கட்சிகளை பற்றி மட்டுமே விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்த ஊடகங்கள் தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் தான். ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது தான் ஊடக அறம், ஊடக தர்மம். அதை மீறி பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். அவர் வந்து கர்ச்சிப்பை மூடிக்கிட்டு வந்தாரா, திறந்துக்கிட்டு வந்தாரா, இட்லி சாப்பிட்டாரா, சட்னி சாப்பிட்டாராங்கிற வாதத்தை மட்டுமே தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள், உங்களை போன்ற சமூக ஊடகங்களை நான் சொல்ல வரல, காட்சி ஊடகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படி ஒரு ஊடகத்துக்கு எதிராக செயல்பட்டு அவங்க கூட்டணி இல்லை, கடை விரித்தார் கொள்வார் இல்லை, அவர் கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருந்தார், ஜன்னலை கூட ஒருத்தர் எட்டி பார்க்கலாம், அப்படியெல்லாம் ஒரு விமர்சனத்தை நேற்றைக்கு வரைக்கும் வைத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து என்ன அடுத்த வாதம் வருவாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஜிங்க் ஆகாது, ஜெல் ஆகாது, இப்படியெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அதாவது வந்து எப்படி இருந்தாலும் வந்து அந்த திமுக அரசுக்கு முட்டு கொடுப்பது, விட்டு கொடுப்பது, இந்த வேலையை வந்து ஏன்னா அவங்க ஊடகங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, பெண் நிறுவனம், சபரீசனுடைய நிறுவனங்கிறது உலகம் அறிந்த உண்மை. அதனால் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆனால் அதை பொய்ப்பிக்கின்ற விதத்தில் நேற்றைக்கு
மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாங்கள்லாம் வந்து அம்மாவினுடைய வளர்ப்புகள். எங்களுக்குள்ள 1000 பங்காளி பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி எங்களுடைய மனமாச்சரியங்களை விட்டு கொடுத்து நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எடப்பாடியார் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் நேற்றே அவர் சொல்லிட்டாரு. அதுபோல் அவரை வரவேற்று எடப்பாடியார் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க. அதனால வந்து இனிமே அவரம் ஜெல் ஆகுமா இதாகுமா ஃபிக்ஸ் ஆகுமாங்கிறதெல்லாம் அந்த வாதத்தை எடுக்க வேண்டிய இருந்தாலும் வந்து செப்டம்பர் மாசம் டிடிவி பேசுனதை பாருங்க சார், இன்னைக்கு பேசுறதை பாருங்கன்னு ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சி தோழமைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். டிடிவி நேத்தி ஒண்ணு பேசினாரு, இப்படி ஒண்ணு பேசினாரு. அதாவது காங்கிரஸோடு கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு கருணாநிதி சொன்னார். இனிமே என் வாழ்காலத்திலும் காங்கிரஸ் இயக்கத்தோடு கூட்டணி கிடையாதுன்னு கருணாநிதி சொன்னார். அதுபோல் நான் வந்து திமுகவுக்கு போனேன்னா என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காதுன்னு வைகோ சொன்னார். என்ன கூட்டணி வைக்கலையா என்ன? அதனால வந்து அரசியல் இயக்கத்தில் வந்து இதெல்லாம் மிகச் சகஜமான விஷயம். அதுக்கு தான் ஒரு காரணம் சொல்லிட்டாங்கல்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு, மக்கள் விரோத ஆட்சியை துடைத்து தூர எறிவதற்கு முடிஞ்சு போச்சு கான்செப்ட்டு. ரைட்டுங்களா? அதனால் அதுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது நம்ம சொல்லலாம். இல்லை சார், இருந்தாலும் அவங்களுடைய கூட்டணி பாருங்களேன். 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி. கருணாநிதி அவர்கள் செய்த சாதனையை முக ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு. அதே அலையன்ஸ் தொடருகிறது. நீங்கள் கொஞ்சம் விலகுனீங்க, அப்புறம் பிரிஞ்சு கூடுனீங்க, அப்புறம் திருப்பி இல்லைன்னா திருப்பி கூட்டிருக்கிறீங்கன்னும் போது இங்கே விட இங்கே ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறதான மக்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று 2016 அமைஞ்சது உங்களுக்கு நல்லா தெரியும். அத்தனை கட்சிகளும் தனித்தனியாக நின்று இருந்தாலே 5-10% ஓட்டுகளை வாங்குறது. தேர்தலில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தது தேமுதிக. பட் மக்களுடைய நலனுக்கு எதிராக, மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைந்தால் அது அதல பதாளத்தில் போய் முடியுங்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அதில் எத்தனை கூட்டணிகள் இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தனியாக வேற நின்னாரு. மொத்தமாகவே 3.5% வாக்குகளை மட்டுமே அதை பெற்று 3% வாக்குகளை கூட பெறலைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த ஜெல்லாவுற வேலையெல்லாம் இங்கே தேவையில்லை. அடுத்து வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து மக்களின் நலன் சார்ந்து பேசலைங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் வந்து ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை விட்டு கொடுத்து, குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து திருமாவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாக ஒலித்தவர் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய 90% பேர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுடைய பிரச்சனையில் அவருக்கு குரல் கொடுக்கலை. நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்து சந்திச்சுட்டு அடுத்து சொல்லிட்டு போனார். வேங்கவேல் பிரச்சனையில் வழக்கு போட்டவங்க மேலேயே வழக்கை பாய்ச்சினாங்க. அதுக்கு சிபிஐ என்கொயரி கேட்டு எந்த ஆளுங்கட்சியில் அவர் வந்து அங்கம் வகிக்கிறாரோ அந்த கட்சியினுடைய முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார். அந்த காவல்துறையை எதிர்த்து எங்களால் கொடி கூட ஏற்ற முடியலை அப்படின்னு சொல்லி மதுரை ஆட்சியர் சங்கீதா அவர்கள் இது கொடுத்தது. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் தொழிலாளர்களுடைய தோழர்களாக சொல்லிக்கொள்பவர்கள், அவங்களோட சாம்சங்கில் வந்து அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங்கில் வந்து தொழிற்சங்கத்தை அமைக்க முடியவில்லை. அவங்க எவ்வளோ போராடினாங்க. அந்த தொழிலாளர்கள் சொன்னாங்களே நடுகிறவில் அவங்க வந்து அமைதியான முறையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கூடாரத்தை கலைத்து ஒரு தீவிரவாதிகளை அரெஸ்ட் செய்வது போல் அரெஸ்ட் செய்து அந்த பேச்சுவார்த்தைக்கு போன கணேசன் அவர்கள் அமைச்சர் போன போது என்ன சொன்னாங்க, அவங்க நீங்கள் வேணால் பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்கலாம், நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சொன்னாங்களே. உங்கள் கூட்டணி கட்சி தானே. அதனால் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலை வேண்டியது இல்லை சார். அவங்க ஒற்றை நோக்கம், நீங்கள் வேற ஏதோ காரணங்கள் இருக்கீங்க. நான் சொல்லிட்டோம் என்ன காரணம்னு, பிஜேபியை ஒழிக்கணும், பிஜேபியை எதிர்ப்பதற்காகத்தான் நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இன்னும் கூட சொல்லப்போனால் அந்த கட்சிக்காரங்க கூட்டணி இருக்கவங்க சொல்கிறாங்க 2026 தேர்தல் என்பது திமுகவா பாஜகவா என்பது தான் இப்படின்னு ஒரு 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 கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ பிஜேபி எதிர்ப்பில் ஒன்றாக இருப்பதாகத்தானே பொருள்படுகிறது. பாஜகங்கிறது யாரு? தேசிய கட்சி சார், கட்சி அரசியல் இயக்கம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒன்றும் ஒசாமா பின் லேடன் மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கங்கள் இல்லை சார். திமுக கூட்டணி வச்சிருந்தாங்களே சார். யாரும் நீங்கள் தானே விமர்சிச்சிங்க, நீங்கள் தானே அமைச்சரவையில் அங்கம் வைத்தீங்க. உங்களை 1.5 ஆண்டுகள் உங்கள் மாப்பிள்ளைய முரசொலி மாறன் அவர்களை ஐசியூவில் வச்சுட்டு கோமா ஸ்டேஜ்லேயே வச்சு 80 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை கொடுத்தாங்களா அந்த மருத்துவமனைக்கு. உங்களோடு இருந்தால் அவங்க வந்து நல்லவங்க, உங்களுக்கு எதிராக வந்தால் கெட்டவங்களா? அவங்க வந்து ஊழலற்ற ஆட்சின்னு சொல்கிறாங்க, நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சது. இப்போ நீங்கள் பராசக்தி படம் வந்துச்சே, என்ன கான்செப்ட்டு? மொழிப்போர். மொழிப்போரில் எவ்வளோ பேரை சுட்டு கொண்டாங்க? ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டாங்களா? யார் பண்ணது? மத்தியில் இருந்து ஆட்சி தான், காங்கிரஸ் ஆட்சி. உங்கள் கூட்டணியில் இருக்கிற, இன்றைக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தவறான முடிவுகளை தான் நீங்கள் சொல்கிறீங்க. தைரியமாக சொன்னாங்களே சார் பராசக்தி படத்தில். தைரியமாக சொன்னாங்க.
படத்தை சொல்கிறது அதை வியாபாரத்துக்கு பண்ணுறது வேறு. அவங்களோட தானே கூட்டணியில் இருக்கீங்க. அதை விடையா வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமை இருக்குது. நான் கேட்குறேன், பாஜகவை ஒரு தீவிரவாத இயக்கமாக சொல்லி சித்தரித்து கொண்டு ஒரு பூச்சாண்டியை காட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. தமிழினத்திற்கு விரோதமாக இருந்த, தமிழினத்தில் இன்னைக்கு அத்தனை அவலங்களுக்கும் காரணமாக இருந்தது காங்கிரஸ் பெரிய இயக்கம். 1.5 லட்சம் தமிழர்களை, ஈழத்தமிழர்களை சுட்டு கொண்டது யார்? அதுக்கு அவர்களுக்கு பின்புலத்தில் இருந்தது யார்? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் வந்து இது காங்கிரஸ் பெரிய இயக்கம்னு சொல்லி இங்கே காவிரியிலேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு டிகே சிவகுமார். யார்? உங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவரா? உங்கள் இந்தியா கூட்டணி தானே, காங்கிரஸ் பெரிய இயக்கம் தானே. இப்போ சென்ற வாரம் என்ன பண்ணியிருக்காங்க? 60 பேர் கொண்ட குழு அமைச்சு 10,000 கோடி ரூபாயை மேகதாது அணை பிரச்சனைக்காக ஒதுக்கியிருக்காங்களே. அவங்க வெட்கி தலைகுனிய வேண்டாமா? நீங்கள் அவங்க காலில் போய் நான் எலெக்ஷன் வருதுங்க கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிங்கன்னு கூட உங்களால் கேட்க முடியலையே. என்ன காரணம்? உங்கள் செல்வி, உங்களுடைய சகோதரி செல்வியினுடைய வர்த்தக நிறுவனங்கள் கர்நாடகாவில் இருக்குது. உங்களுடைய ஜெமினி டிவி, உங்கள் பங்காளிகளுடைய ஜெமினி டிவி அங்கே இருக்குது. தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் சுட்டி காட்டுவது பிஜேபி அப்படி என்ன சொல்லுங்க. நீங்கள் தமிழகத்திலிருந்து 5 அல்லது 6 நபர்களை வந்து கவர்னராக ஆக்கி காட்டியது, இந்தியாவில் ஆளுநராக ஆக்கி காட்டியவர்கள் பாஜக. இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழரை உருவாக்கி இருப்பது பாஜக. எந்த இடத்துல அது காங்கிரஸ்காரங்க ஆக்கியிருக்காங்களா? சிதம்பரத்துக்கு கேபினெட் அந்தஸ்து எப்போ கொடுத்தாங்க? இணையமைச்சராக வச்சுருப்பாங்க, நிதித்துறை இணையமைச்சராக. கடைசி காலத்தில் தான் வேறு வழி இல்லாமல் கேபினெட் அந்தஸ்தை கொடுத்தாங்க, தெரியுமா? அதனால் வந்து நீங்கள் பாஜகங்கிற பூச்சாண்டியை காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு உங்களோட அவங்க நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதிமுகவை வந்து பாஜக அடக்கி கொண்டிருக்கிறது, அதிமுகவை தன்மையப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்களால எதுவும் வெளிப்படையாக பேச முடியலன்னு சொல்கிறாங்க. சார், என்ன வெளிப்படையாக பேச முடியலன்னு நான் கேட்குறேன். காவிரி பிரச்சனையில் 45 நாட்கள் அவையை முடக்கணும் பாராளுமன்றத்தை. நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம். நீங்கள் கூட விமர்சனம் வைப்பீங்க அடிமைன்னு சொல்லி. யார் அடிமையாக இருக்கிறது? நீங்கள் தான் காங்கிரஸை எதிர்த்து பேசுகிறதுக்கு திராணி இல்லாமல் நீங்கள் தான் அடிமையாக இருக்கீங்க. பேசுங்களேன், சிவகுமாரை எதிர்த்து, டிகே சிவகுமாரை எதிர்த்து. ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு காவிரியிலேருந்து. பேசுங்களேன். அவையை முடக்கணுங்க 42 நாள். காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சோங்க. அவங்க வந்து இதில் 205 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கல. காவிரி பிரச்சனையில் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து கண்டெம்ட் பெட்டிஷனை போட்டோமே, நீதிமன்ற அவமதி வழக்கு. நீங்கள் சொல்கிற கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கே பேசாமல் இருக்கிறோம்? நீங்கள் தான் பேசாமல் இருக்கீங்க. என்ன, லட்சக்கணக்கான பேர் செத்த போது நீங்கள் பேசலை. கேட்டால் அடிமைக்கு ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? உங்களுடைய கவர்மெண்ட் தானேங்க இருந்துச்சு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு யாருடைய அரசுங்க? உங்கள் கவர்மெண்ட், கோலியேஷன் கவர்மெண்ட் தானேங்க. 9 பேர் கேபினெட் அமைச்சராக எதுக்கு இருந்தாங்க? லட்சக்கணக்கான பேர் சாவர போது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கா? நாங்கள் என்றைக்குமே பர்சனட்லி நாங்கள் மத்திய அரசில் அங்கம் வைக்கல. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் அங்கம் வச்சிங்க? ஏறக்குறைய நீங்கள் பிஜேபி இதில் வந்து 2001 வரைக்கும் இல்லை, 4 to 14ங்கிறது இங்கே. அதுக்கு முன்னே பிஜேபி கவர்மெண்ட்லேயும் நீங்கள் இருந்தீங்கல்ல, முரசொலிமாறன் இருந்தார்ல. அப்போ சேர்த்திங்கன்னா வந்து 10 + ஒரு 4 14 வருஷங்கள் மத்திய அரசில் அங்கே வச்சுட்டு என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? 2007 வந்த காவிரி பிரச்சனையினுடைய இறுதி தீர்ப்பு 205 டிஎம்சியா? காவிரி பிரச்சனையுடைய இறுதி தீர்ப்பு. உங்கள் அமைச்சர் 9 பேர் இருக்காங்க கேபினெட் அமைச்சரில், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. அது இல்லாமல் முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் வந்து மிருகபலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணால் கவர்மெண்ட் கவுந்துருங்கிற அடிப்படையில். அடுத்ததுலேயும் நீங்கள் கோலியேஷன் கவர்மெண்ட்டில் 2004 to 9, 9 to 14 என்ன பண்ணீங்க? 2007 வந்த காவிரி இறுதி தீர்ப்பு 25 டிஎம்சி. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2012 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கெஜெட்டில் வெளியிடப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? யார் துரோகம் பண்ணுறது? துரோகங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கான அருகதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. அப்படி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா சாத்தான் வேதம் ஓதுவது போல், கசாப்பு கடை வச்சுருப்போம் அகிம்சாவாதம் பேசுவது போல தான் அப்படி தான் என்னால் விமர்சனம் செய்யணும். என்ன பண்ணீங்கிற? நீங்கள் மத்திய அரசில் அங்கே வைக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறதுக்கு மத்திய அரசில் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொன்னீங்க. இவ்வளவு நடந்திருக்க. நீங்கள் அந்த காவிரி பிரச்சனையுடைய தீர்ப்பை கூட உங்களால் வெளியிட முடியல. உங்கள் கவர்மெண்ட் தானேங்க இருந்துச்சு. என்ன காரணம்? யார் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்கு எதிராக கச்சேரி தேவகவுடாவை பிரதமராக்குனது யார்? மூப்பனாரை பிரதமராக்க விடாமல் ஆக்குனது யார்? தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சா இல்லையா? பிரதமராக வர வாய்ப்பு யார்? கருணாநிதி தானே பண்ணார். மறுக்க முடியுமா? நீங்கள் நமக்கு தண்ணீர் கொடுக்காத கர்நாடகத்தை சேர்ந்தவரை நீங்கள் பிரதமராக்குனா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? யார் துரோகம் செஞ்சது? காவிரி இதை வந்து புதுப்பிக்காமல் விட்டது யார்? 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டிய ஒப்பந்தத்தை 24லேருந்து 1974 புதுப்பிக்க வேண்டியதை யார் விட்டது? கர்நாடகத்தில் இருக்கிற கிருஷ்ணராஜ சாகரை தவிர
கபினி, ஹேமாவதி, கேரங்கி அத்தனை அணைகளும் கட்டி முடிக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாங்கள் அறிவித்தோமே, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்தாரே. நாங்கள் ஏதோ சும்மா ஒரு வார்த்தை இதுக்காக புரட்சி தமிழர் சொல்லலை. அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது. அதே தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் அனுமதி கொடுத்தது யார்? அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின். அதனால எந்த இடத்துலையும் நீங்கள் பாஜகங்கிற பூச்சாண்டியை காட்டி வேற ஒன்றும் உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லை. இல்ல அது எடுபடுகிறதுன்னு நம்புறீங்களா? அவங்கள சொல்றாங்க எடுபடுகிறதுன்னு சொல்றாங்க. எடுபடுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க. நான் அதெல்லாம் வெற்றுது தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது. இந்த 3000 கொடுத்தது கூட இன்னைக்கு இம்பாக்ட் கிடைக்கலையே. வெறுப்பினுடைய உச்சத்தில் மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெறுப்பின் உச்சத்தில் 8 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற அக்யூஸ்டுகளை, அந்த குற்றவாளிகளுக்கு கேடயமாக திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஞானசேகரன் உட்பட அந்த தெய்வச் செயல், அரக்கோணம் தெய்வச் செயல்லேருந்து ஆரம்பித்து இவங்களுக்கெல்லாம் யார் புகலிடம் கொடுத்துக்கிட்டு இருக்கா? நீங்கள் தானே பண்ணுறீங்க. ஜாபர் சாதிக்கிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இதை சொல்லுங்கள். நேற்றைக்கு போதையினுடைய உச்சத்தில் நீங்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு பல கேள்விப்பட்டிருப்பீங்க. திருத்தணியில் வந்து அந்த ட்ரெயினில் போன வடமாநிலத்து இளைஞரை வெட்டினாங்க. நேற்றைக்கு முதல் நாள் வந்து செப்டோ உணவு கொண்டு போன வேளச்சேரியை சேர்ந்த ஒரு வரை வெட்டினாங்க. நேற்றைக்கு வந்து கோயம்புத்தூரில். இந்த மாதிரி போதையினுடைய பாதையில் இந்த மக்களை கொண்டு போய் சேர்த்தது யார்? நீங்களே வந்து போதையின் பாதையில் செல்லாதீங்க. அதை யாராவது நடிகர் சத்யராஜ் சொல்லலாம். நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து முடுக்கி விட்டு சார் எல்லா ஆட்சி காலகட்டத்திலையுமே மதுவால போதையால ஏதோ சமூக விரோதம் இருக்கத்தான் சார் செய்யலாம். எல்லா ஆட்சியுமே தூய்மையான ஆட்சியா? நான் தெளிவாக சொல்கிறேன். அதை பொதுமைப்படுத்தி அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முயற்சி செய்யாதீங்க. எல்லா ஆட்சியிலையும் ஜாபர் சாதிக் இருந்தாரா? இன்டர்நேஷ்னல் லெவலில் மெத்தப்பட்ட பையன் கடத்தினாரா? மெத்தப்பட்ட பையன் ஒன்று நீங்கள் அதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. என்னுடைய அரசியல் அறிவு இருக்கு. மெத்தப்பட்ட பையனுங்கிற ஒரு இதை வந்து முதலாக தமிழகத்திற்கு இல்லை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது ஜாபர் சாதிக்கு. அவரை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு எப்படிங்க அயலக பிரிவு கொடுப்பீங்க? சார் தெரியாம கொடுத்துருக்காங்க சார். அப்புறமா தெரிஞ்ச பிறகு நீக்கிட்டாங்க. அவருக்கு எப்படிங்க ஜாபர் சாதி? இவர் ஜங்கர் சிவால் வந்து அவார்டு கொடுத்தாரு. சென்னை மாநகராட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னே வெதர் இஸ் இட் டு வெரிஃபை தட் தேர் கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் பண்ண மாட்டீங்களா? கட்டாயம் பண்ணியிருக்கணும். எங்கேயோ கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்வு கிடையாது. சென்னையில் தமிழகத்தினுடைய தலைநகரத்தில் நடக்கிறது. அவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னே நீங்கள் இது பண்ணியிருக்கணுமா இல்லையா? அடுத்த ஓரிரு மாதங்கள்லையா FBI வருது இந்தியாவுக்கு நோட்டீஸ். எங்கே ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து இந்திய உளவு பிரிவுக்கு கூப்பிட்டு சொல்லி சர்வதேச அளவில் பொருள் இது வந்து மெத்தப்பட்டமைன் கடத்தப்படுவது, அதனுடைய ரா மெட்டீரியல் ஆகிய சூடப்பெட்ரைன் எங்கேருந்து கடத்துறாங்கன்னா தமிழகத்திலேருந்து, இந்தியாவிலேருந்துன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து தமிழகத்துக்கு வந்து, தமிழகத்திலேருந்து ட்ரிப்ளிகனுக்கு வந்து, ட்ரிப்ளிகன்லேருந்து உங்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசோடைய சகாரா குரியர்லேருந்து தான் நடக்குது. அதுக்காக ஒரு அயலக பிரிவை உருவாக்கி அதுக்கு உங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பாளரை உருவாக்கியிருக்கீங்கன்னா இப்போ என்ன நடக்குது? எங்கள் ஊர் பழமொழியில் சொல்லுவாங்க, தச்சா அடிக்கிறான் கிடா இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் டிஃப்ரெண்ட் மேட்ரு, ஆனால் ஒன்றா கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. ஏங்க சர்வதேச விளையாட்டு போட்டியில் வந்து சக்கர நாற்காலி விளையாட்டு போட்டியில் வந்து நான் ஒலிம்பிக் வாங்கினேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்படி ஒரு ஒலிம்பிக் போட்டி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா இல்லையா? அப்படி ஒரு சோன்சோ வார்த்தையில் சொல்கிறது வந்து அப்படி ஒருத்தரை நீங்கள் விளையாட்டு பிரிவினுடைய அமைச்சராக வச்சுருக்கீங்க. மாற்றுத்திறனாளி நம்பிட்டாரு சார். அவர் நம்பிக்கை அடிப்படையில் நம்பிட்டாரு. அங்கே வந்து எங்களே ஒரு காயலாங்கடையில் ஒரு கப்பை ஒரு விலைக்கு வாங்குறாரு ஒரு 1500 ரூபாய்க்கு. ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறாரு நேராக ராஜா கண்ணப்பன்ட்ட. அவராது பார்த்துருக்கணும். அந்த மாவட்ட ஜெயலலிதா அழைச்சிட்டு போகிறாங்க, ராஜா கண்ணப்பன்ட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் ஒரு அவார்டு அவர் ஒரு ஏதோ சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. கலெக்டரேட் அழைச்சிட்டு போகிறாங்க, அவர் சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு உதயநிதியை வந்து பார்க்குறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சராச்சேன்னு சொல்லி அவர் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு முதலமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போகிறீங்க. வெரிஃபை பண்ணணுமா இல்லையாங்க? இப்படி ஒரு விளையாட்டு போட்டி இருக்கா, ஒலிம்பிக் விளையாட்டு போட்டின்னு பார்க்கணுமா இல்லையாங்க? ஒருத்தர் தான் கேட்குறாரு, உங்களுக்கு பாஸ்போர்ட் எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்குறாரு. வெளில வந்துருச்சா? உங்களை போன்ற நல்ல ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாதுன்னு. இப்போ ஒரு அரசை இந்த அளவுக்கு ஏமாற்றுகின்ற அளவுக்கு நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அரசாங்கம் இங்கே நடக்குதா? நான் அதை தான் கேட்குறேன். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும்னா, தாவேகாவின் விஜய் அவர்களை வந்து ஒன்றிய அமைப்புகள் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. சிபிஐ மற்றும் சிபிஎஃப்சி போன்ற அமைப்புகளை நெருக்கடிக்கு உள்ளாக்க வச்சு, இங்கே பாரு ஒழுங்காக என்டிஏக்குள்ளே வந்துரு, இல்லைன்னா உங்கள் கதையை முடிச்சிருவோம் நாங்கள் அப்படின்னு மிரட்டி கொண்டிருக்கிறது பாஜக. அதிமுக அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு தரப்பு.
எப்படி பாக்குறீங்க? விஜய் அப்படி நீங்க இழுக்கிறீங்களா? கற்பனையின் அடிப்படையில் எது வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். வேகவா ஆன் ஏர்னு சொல்லுவோம்ல, காட்டில் எப்படி வேணாலும் பேசலாம். அந்த 41 பேர் மரணம் நடந்தபோது, அந்த துயர நிகழ்வு நடந்தபோது, அது யாருடைய கட்சியிலையும் நடக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. நடந்தபோது இதுக்கு விஜய் தான் காரணம், அந்த கட்சியை தடை பண்ணுங்கிற லெவலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசுனது உங்களுக்கே தெரியும். போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க, இவங்களே காசு கொடுத்து போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் மிக யதார்த்தமாக நாங்கள் எதுவும் கூட்டணிக்கு வர்றதுக்காகவே நாங்கள் பேசினோம். அவருடைய மனநிலை எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. அன்னைக்கு காலையில் என்ன பேட்டி கொடுக்குறாரு, அவருடைய மனநிலை என்னன்னு தெரியாதுங்க. அடுத்து அவரை மட்டுமே குற்றம் சாட்டுவது தப்பு. இதில் அதில் சரி பங்கு அரசாங்கத்தை பத்தி எடப்பாடியார் தான் முதல்ல பேசுறாரு. அரசுக்கும் அதில் சரி பங்கு இருக்குது. அப்படி தானே இருக்க முடியும். ஒரு அரசியல் இயக்கத்துக்கு என்ன ஒரு 50% பங்களிப்பு இருக்கோ, அதே மாதிரி அரசு இயந்திரத்திற்கும் காவல்துறைக்கும் 50% பங்கு இருக்குன்னு முதலாக சொன்னது யாரு? எடப்பாடியார் பண்ணது. அவர் அந்த 191 பிரச்சார கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போங்கிற அடிப்படையில் போனாங்களே, அதில் அந்த தவகவனுடைய தொண்டர்கள் தன்னெழுச்சியாக யாரையும் ஆர்டிஃபிஷியலாக செய்யலை. உங்களை மாதிரி 8 பேரை அழைச்சிட்டு வெல்லும் தமிழ் பெண்கள்னு 8.5 கோடி மக்களும் நல்லா இருந்தால் நீங்கள் ஏங்க 8 பேரை அழைச்சிட்டு நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும்? தப்பு தானே? 8.5 கோடி பேரும் நல்லா இருந்தா அதுலேயே தெரியலையா பொய்யாக ஒரு மாயையை கட்டமைக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு முயலுகிறது. 8 வயசு பெண்லேருந்து 80 வயது மூதாட்டி வரைக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 114 கோடி ரூபாய் இழப்பீடை கொடுத்துருக்கோன்னு யார் சொல்கிறா? நான் சொல்லலை. உங்கள் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனே தாந்தெல்லாம் மண்ணாரி போட்டுக்கிட்டாரு. அப்புறம் எங்கே நீங்கள் 6999 பெண் குழந்தைகளையும் அழைச்சிட்டு பேச வைப்போமா? இந்த அப்பா பேட் அப்பா, மோசமான அப்பாவாக இருக்கார், எங்களையெல்லாம் காப்பாற்றலை, மனநிலை அந்த குழந்தைகளுடைய பெற்றோருடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள். என்ன காரணம்? உங்கள் அயலக பிரிவுலேருந்து வர்ற போதைப் பொருள் தான் காரணம். என்ன நடக்கின்ற அத்தனை அத்துமீறல்களுக்கும் அத்தனை தவறுகளுக்கும் உங்களுடைய போதைப் பொருளை அதை நீங்கள் கட்டுப்படுத்த தவறியது தான் காரணம். இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கிற போது 0% அளவிற்கு நாங்கள் மாற்றி விட்டோம்னு சொல்லி உண்மையிலேயே உங்கள் மாசு தமிழ்நாட்டில் தான் இருக்காரா, இல்லை வேற எங்கேயும் மரத்தான் ரேஸில் இருந்துட்டு திடீர்னு பேட்டி கொடுத்துட்டாரான்னு எனக்கு தெரியல. 0% இருக்குன்னு அன்னைக்கு மாலையே போடுறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னால் கஞ்சா வளர்ந்து கிடக்கிறதே போடுறாங்க. மறுநாள் முதலமைச்சர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகளை பிடித்து விட்டோம். முத நாள் அவர் இப்படி சொல்கிறாரு, மறுநாள் இவர் இப்படி சொல்கிறாரு. அசிங்கமாக இல்லையா? இங்கே கவர்மெண்ட் நடக்குதா இல்லையா? எங்களுக்கு புரியலை ஒன்றும். ஓகே, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அந்த நேரத்தில் விஜய் அவர்களை ஆதரிக்காட்டியும் அந்த இஷ்யூ பேஸில் அவருக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணார். ஆமாம், அதாவது நாங்கள் சொன்னது தார்மீக அடிப்படையில் இந்தியாவில், அதுவும் தமிழகத்தில் அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கும் நடத்துவதற்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. உதயநிதிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதை விட கூடுதலாக தானே வளர்ந்து வந்த விஜய்க்கு இருக்குது. ரைட்டுங்களா? உங்களை போல் இன்னார் வீட்டு குழந்தையா இருக்கிறதுனால மட்டும் நீங்கள் 2020 நவம்பர் மாதம் தான் மீட்டிங்க்கு தாம்பரத்தில் முதல்ல ஏறுறாரு. அதுக்கு வாரம் வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் அரசியலுக்கே வரப்போகிறல, கருணாநிதி குடும்பத்தில் பிறந்துட்டதுனாலேயே நான் அரசியலுக்கு வருவேன்னு எதிர்பார்க்காதீங்க. நான் நினச்சேன் என்னடா இயேசுநாதர் மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிறாப்புல அந்த பையன் அப்படின்னு. என்ன ஆனால் ஒரே ஆண்டிலே ஓரிரு மாதங்கள்லேயே நீங்களே முதலமைச்சர் கேண்டிடேட், இதுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் ஆவீங்க, நீங்களே ஜெயிப்பீங்க, நீங்களே அமைச்சராவீங்க, அப்புறம் சிறப்பு திட்டம் அமலாக்க பிரிவு இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி முக்கிய முதலமைச்சருக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முதலமைச்சருக்கு பக்கத்திலே நின்றுக்கணுமா. அந்த ஃப்ரேமுக்குள்ளே கூட வேற யாரும் தேர்ட் பார்ட்டி வந்துடக்கூடாது. மக்கள் ஓட்டு போட்டாங்க, எம்எல்ஏ அதாவது அதெல்லாம் இருக்கட்டும், வேட்பாளராக்குனது மக்களா? கட்சி சார். கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததுனால மட்டும்தானே இது என்ன அமெரிக்க ஜனநாயகமா? அமெரிக்காவில் தேர்தலில் நிற்கலாமா? இவங்க கிளாரி கிளின்டனை வேட்பாளராக ஏற்றுக்கல தெரியுமா? ஆமாம், அந்த கட்சிக்குள்ளார ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. நடந்திருக்கா? சரி, இந்த கட்சியை நீங்கள் தான் உருவாக்கினீங்களா? அறிஞர் அண்ணா அவனுடைய மகன் அண்ணா பரிமளத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியும். மருத்துவ சிகிச்சைக்கு வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அண்ணா பிதாமகர் அண்ணாவனுடைய உண்மையான தலைவர். தமிழகத்தை அவர் உண்மையிலே இன்னொரு 5 ஆண்டுகள் இருந்ததா அந்த இதை செஞ்சுருப்பாங்க. அவங்க விட்டு சென்ற பணியை அண்ணாயிசம் என்ற அடிப்படையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலாக ஏறக்குறைய ஒரு மணிக்காரர்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமத்திற்கும் அவர் அறிவிக்கப்படாத அதிபராக இருப்பார். காது குத்தலேருந்து கருமாதி வரைக்கும் அவர்கிட்ட சொல்லாமல் யாரும் செய்ய முடியாது. அவர் நினச்சாதான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லைன்னா அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், நீங்கள் 6 மாதம் அவங்க வீட்டில் வேலை செய்யணும். இப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரே இரவில் ஒரே கையெழுத்தில் 10,000 பேரை நீக்கிட்டு கிராம நிர்வாக அலுவலர் ஒரு அற்புதமான திட்டத்தை
உருவாக்குனது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நாங்கள் எங்களால் மாறுதட்டி சொல்ல முடியுங்க. தமிழ்நாட்டில் அத்தனை வளர்ச்சிக்கு காரணமான விஷயங்களையும் செய்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு விஜய் சொல்றாரு எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணாவிலையும் நான் தாங்க ஃபாலோ பண்றேன் அப்படின்னு உங்கள் கிரெடிட்ஸ் எல்லாம் உருவுறாரு. ஆனா நீங்க வந்து அவரை மென்மையா அணுகுறீங்களே, ஏன்னு கேட்க. இந்த 1999 அந்த போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள்லாம் சொல்லுவாங்களா அப்பா நல்ல அப்பா தானே? ஏங்க பொய்யா கட்டமைக்கிறீங்க? நான் அதை தான் கேட்குறேன். இல்ல சார், விஜய் சொல்றத சொல்றேன். என்ன சொல்றேன்? விஜய் வந்து எம்ஜிஆரும் அண்ணாவையும் நாங்க தாங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்றோம்னு விஜய் உங்கள் கிரெடிட்டை உருவும் போது நீங்க அவரை கண்டுக்காம அமைதியா இருக்கீங்களே. அப்புறம் எங்களுக்கு பொருட்டே கிடையாதுங்க. நாங்கள் ஸ்டாலினையும் உதயநிதியும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் சண்டை நடக்கிற போது ஜோக்கருக்கு என்னங்க இங்கே வேலை இருக்குது? நான் ஜோக்கர்னு அவரை விமர்சிக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறவங்க தேர்ட் பிளேஸ் தாங்க. ஓட்டப்பந்தயத்தில் 3 பேர் ஓடினா 3ஆவது இடத்துல ஓடுறவங்க 3ஆவது பிளேஸ் தான். அதுலேயே அதை பற்றி அது எங்களுக்கு பொருட்டே இல்லைங்கிறது. ஆனால் வந்தாலும் மகிழ்ச்சின்ற இடத்துல இருக்கீங்க. யார் வந்தால் மகிழ்ச்சி தான். அவருடைய நோக்கமும் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு தூக்கி எறியப்படணும். அவருடைய நோக்கமும் இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டணும். எப்படி பெனாசிர் புட்டோ குடும்பம் இருந்துச்சோ பாகிஸ்தானில், எப்படி ராஜபக்சே குடும்பம் இலங்கையில் இருந்துச்சோ, எப்படி ஷேக் ஹசீனா குடும்பம் வந்து இங்கே பங்களாதேஷில் இருந்துச்சோ, அந்த மாதிரி இது ஒரு குடும்ப ஆட்சியாக இருந்துகிட்டு இருக்குது. ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அப்படி ஏதாவது நல்லாட்சியை நடத்தினாலும் சரி, நல்லாட்சியை நடத்தலை அப்போ வந்து இந்த ஆட்சியை அகற்றப்படணுங்கிறதுல அவரும் அவருடைய நோக்கமும் அதுதான், எங்களுடைய நோக்கமும் அதுதான். எப்படி அவங்க திமுக கூட்டணியெல்லாம் எங்களுடைய கொள்கைகள்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்களா? அவங்க சொல்கிறாங்களா இல்லையா? எங்களுடைய கொள்கைகள்லாம் ஒன்று. அப்புறம் ஏன் OUR ரன்னிங் செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி? திருமாவங்கெல்லாம் சொல்கிற காரணம் என்ன? நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையெல்லாம் என்ன கொள்கை? கொள்கை கூட்டணின்னா பிஜேபி எதிர்ப்பு, ஃபாசிச எதிர்ப்புன்னா கொள்கை கூட்டணி. என்ன கொள்கை கூட்டணின்னு கேட்குறான்? என்ன கொள்கைன்னு கேட்குறான். எல்லாருக்கும் ஒரே கொள்கை இருந்தால் அப்புறம் ஏன் தனித்தனி அரசியல் கட்சி நடத்துறீங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர்களுடைய விஜயனுடைய நோக்கம் திமுக அரசு அகற்றப்படணும். எங்களுடைய நோக்கமும் அதுதான், மக்களுக்கு நல்லாட்சி வழங்கணும். அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படலை, சிபிஐ அழுத்தம் கொடுக்கப்படலன்றீங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம ஏன் பேசணும்? நமக்கு தெரியாத ஊடகங்களில் வந்து வதந்திகளாக பேசப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். ரைட்டுங்களா? நாங்கள் யதார்த்தமாக பட் அவர் கூட்டணிக்கு வந்தாலும் உங்களுக்கு சிக்கல் இல்லை. உதயநிதிக்கு இருக்கிற விஷயம், அதாவது எங்கள் கூட்டணிக்கு வந்தாருன்னா நிச்சயமாக 234 220 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்குது. என்ன உதயநிதிக்கு இருக்கிற இது வந்து அவருக்கும் இருக்குது. எல்லாருமே ஜனநாயக நாட்டில் எல்லாருமே கட்சி நடத்தலாங்கிறது அந்த அடிப்படையில் தான் அவரை சொன்னோமே தவிர, அதனால தான் தொண்டர்கள் தன்னெழுச்சியாக வந்தாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கொடியோட, நாங்கள் எங்கேயும் ஆர்டிபிசியலாக உருவாக்கல. ரைட்டுங்களா? அதனால் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழலின் ஊற்றுக்கண் திமுகன்னு சொல்லி புரட்சி தலைவர் அம்மா சொல்லுவாங்க. அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக. அவங்களுடைய மதுரை மேயருடைய இந்திராணியுடைய கணவர் பொன் வசந்த் யார் கைது செய்கிறா? உங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, திமுக அரசால் நடத்தப்படுகின்ற லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்கிறது. எப்படி மத்தியில் வந்து நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்தபோது அந்த கட்சியில் அங்கம் வகிக்கிற தலைவர் கருணாநிதியினுடைய பொண்ணு கனிமொழியை 2G வழக்கில் கைது செஞ்சாங்களோ, இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நான் மத்திய அமைச்சர் தெரியுமா, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனவரை பிடிச்சி 1.5 வருஷம் வச்சாங்களே திகார் ஜெயிலில். யார்? ஆராசா, மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார்ல, தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார்ல. அப்படி இல்லை, பாக்கி கட்சிக்கும் அவங்களுக்கு வித்தியாசம். அவங்க கவர்மெண்ட் இருக்கும் போதே அவங்க உள்ளே போவாங்க. இங்கே பாக்கி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சி வந்து எதிர்கட்சி வந்து தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்போ அந்தளவுக்கு இமாலய ஊழலை செய்கிறாங்க. அப்படி தான் இப்போயும் ரெவியூ பெட்டிஷன் பெண்டிங் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில். இப்போ பாருங்கள், அமலாக்க பிரிவு 3வது கடிதம் நேற்றைக்கு கொடுத்துருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 1000 சொச்சம் கோடி அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. கிராஜுவலாக 1000 சொச்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. அதற்கான வாட்ஸ்அப் சாட்டுகள், அவங்க வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்ட இது, அந்த இதில் வந்து குடிநீர் வழங்கல் துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சூப்பரண்டிங் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர்லாம் போட்டதில் 25 to 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெற்றது. இவங்கள்ட்ட இருந்த 150 பேர் லிஸ்ட்டு செலக்டட் லிஸ்ட்டில் வருது. அதை அத்தனை ஹவாலா ஊழல்களையும் இப்போ லேட்டஸ்ட்டாக 3வது கடிதத்தில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி வெளிநாடுகளிலெல்லாம் பண முதலீடு செய்யப்பட்டது KNRுடைய தம்பி பேர்லையும் அவங்களுடைய பினாமிகள் பேர்லையும் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ வழக்குக்கு போனாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளே போய் தான் ஆகணும். அத்தனையும் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் டாக்குமெண்ட்ஸ், எதுவும் வந்து மணிப்புலேட்டடாக பண்ணப்பட்டதில்லை. இவங்க அந்த வெல்லும் தமிழ் பெண்களில் வந்து அழைச்சிட்டு வந்து பேசின மாதிரி அதே பெண்ணு மறுநாள் கல்லூரி மாணவிங்கிற அடிப்படையில் அந்த 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 ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் பேட்டி கொடுத்துச்சு. தெரியுமா? ஏன் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் நல்லாட்சியை கொடுத்துருந்தீங்கன்னா, கவர்னர் வெளிநடப்பு செஞ்சார், என்ன சொல்கிறாரு? 12 லட்சம் கோடி நாங்கள் முதலீடுகளை ஈர்த்துட்டோன்னு பொய்யான ஒரு இதை சொல்கிறாங்க. 12 லட்சம் கோடி, 1300 சொச்சம் ஒப்பந்தங்கள், 38 லட்சம் பேருக்கு வேலை. என்ன உங்கள் ஊரில் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? யாருக்காவது வேலை கிடச்சிருக்கா? எங்கள் ஊரில் எங்கேயாவது யாருக்கு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கிடைக்கல.
38 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருந்தீங்கன்னா இண்டு 4 போட்டிங்கனால 1.5 கோடி ஓட்டுங்க. நீங்கள் படுத்துக்கிட்டு ஜெயிக்கலாமே. ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாங்களோ அமெரிக்காவில் புருக்லின் மருத்துவமனையில் இருந்துட்டு அந்த மாதிரி ஜெயிக்கலாமே. ரைட்டுங்களா? ஏன் பொய்யா வாயை கட்டமைக்க விரும்புகிறீங்க? அதுதான் நாங்கள் கேட்குறோம். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துருக்கு சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்கப் போகிறது அடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்று எங்களுக்காக கருத்துக்களையும் வருகனையும் பேசுவதற்கு மிக்க நன்றி. 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 முன்னும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.